அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எல்எஸ் ஸ்பீக்கர் செட்ஸ் இன் மோஷன் த ப்ராசஸ் டு ரிமூவ் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா அவர் மேல வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர வந்து பாராளுமன்றத்துல பதவி நீக்கம் செய்ய போறாங்க. அதற்கான ப்ரொசீஜர வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ரெசல்யூஷன வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவர ரிமூவ் பண்றதுக்கான ரெசல்யூஷன லோக்சபாலயும் கொண்டு வர முடியும், ராஜ்யசபாலயும் கொண்டு வர முடியும். சரிங்களா? லோக்சபானா 100 எம்பிக்களோட சப்போர்ட் தேவைப்படும். ராஜ்யசபானா 50 எம்பிக்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஓகேவா? இப்ப அரசாங்கம் வந்து லோக்சபால இந்த ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மோஷன வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? 100 பேரோட சப்போர்ட் இருக்கு. இப்ப இந்த ஒரு ம் ம் அ விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதோ, ரிஜெக்ட் பண்ணிக்கிறதோ ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷன். இன்கேஸ் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு 3 மெம்பர் கமிட்டி வந்து போடுவாங்க. ஓகேவா? இன்கேஸ் ஸ்பீக்கர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, அது அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இங்கேயே. சரியா? இப்ப ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? 3 மெம்பர் கமிட்டி வந்து போடுவாங்க. அதே மாரி தான் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு 3 மெம்பர் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த 3 மெம்பர் கமிட்டில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ் அரவிந்த் குமார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா, அடுத்தது சீனியர் கர்நாடகா ஹைகோர்ட் அட்வொகேட் பி.வி. ஆச்சார்யா. ஓகேவா? இவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆளு, ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆளு, ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் இருக்கணும். இப்படிதான் அந்த காம்போசிஷன். சரியா? அத பேஸ் பண்ணி பார்க்குறப்ப, அரவிந்த் குமார், அடுத்தது வந்து எம்.எம். ஸ்ரீவஸ்தவா, அடுத்தது பி.வி. ஆச்சார்யா அப்படின்னு சொல்லி 3 பேர் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. இந்த கமிட்டி மறுபடியும் இதே அலிகேஷன்ஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி, இன்கேஸ் அந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபணம் ஆயிருச்சு அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து அகைன் லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட குடுப்பாங்க. லோக்சபா ஸ்பீக்கர் அத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்கெடுப்புக்கு நடத்துவாங்க. 2/3 மெஜாரிட்டில வந்து பாஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ராஜ்யசபால பாஸ் பண்ணும். 2 ஹவுஸ்லயுமே 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு பிரசிடென்ட் கிட்ட அனுப்பி அந்த ஜட்ஜ வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. சரியா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 ஜட்ஜஸ் என்குயரி ஆக்ட் 1968ல இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதுவரைக்கும் யாரையுமே வந்து இம்பீச்மென்ட் அப்படிங்கிறது பண்ணது கிடையாது. ரிமூவ் பண்ணது கிடையாது. ஜஸ்டிஸ் வி. ராமசாமி அவர்கள மட்டும் 1992 சம்திங்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து ஓட்டு போடுறப்ப வந்து ஓட்டு போடாம விட்டுருப்பாங்க. அதனால என்ன ஆயிருக்கும், இவர வந்து இம்பீச் பண்ண ஐ மீன் ரிமூவ் பண்ண முடியாம போயிருக்கும். சரியா? ஆனா யாரையுமே இதுவரைக்கும் நம்ம இப்படி பண்ணதில்ல. பாப்போம் யஷ்வந்த் வர்மாவ பண்ணிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் லான்ச்சஸ் டோர் டெலிவரி ஆஃப் ரேஷன்ஸ் டூ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட பேரு. இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ரேஷன் பொருட்கள வந்து வீடுகளுக்கே கொண்டு வந்து தரப்போறாங்க. யாரோட வீடுகளுக்கு? 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு. அதாவது சிங்கிளா இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு 70 வயசுக்கு மேல இருக்கணும். ஓகேவா? தனியாக இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு 70 வயசுக்கு மேல இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா, அவங்களோட வீடுகளுக்கே வந்து என்ன பண்ண போறாங்க? ரேஷன் பொருட்கள வந்து தரப்போறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நாட்களுமே வந்து வீட்டுக்கே வந்து தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்ப வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலயும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு இல்லையா? அந்த 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில தான் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்து இந்த ரேஷன் பொருட்கள வழங்குவாங்க. சரியா? அதான் இந்த இடத்துல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம். சரியா? அடுத்தது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது 2021ல வந்திருக்கும். அந்த மிஷனுக்கு கீழ பாத்தீங்கன்னா, இப்போ அகைன் வந்து ஒரு 4 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்க்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 2 ப்ராஜெக்ட் வந்து எங்க வரப்போகுதுன்னா, புவனேஸ்வர்ல வரப்போகுது. 1 பஞ்சாப்ல, இன்னொன்னு வந்து ஆந்திர பிரதேஷ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது 2021 மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழ வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இப்போ 4 இடத்துல செமிகண்டக்டர் பிளான்ட் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா இந்தியாவோட மில்க் புரொடக்ஷன் பத்தின டேட்டா வந்து குடுத்திருக்காங்க. இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவோட ஆனுவல் மில்க் புரொடக்ஷன் அப்படிங்கிறது 239 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்க் வந்து நம்ம புரொடியூஸ் பண்றோம். இதுல ஹையஸ்ட் புரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஹையஸ்ட் புரொடியூசர். இதுக்கு அப்புறம் தான் வந்து 2ண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் அப்படிங்கிறது இருக்கு.
ஓகேவா? சில பேர் ராஜஸ்தானோட கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், அடுத்தது தான் வந்து ராஜஸ்தான் வந்து இருக்கு. சரியா? ஸோ இத நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.